12th Standard Business Max, Chapter 1, Application of Matrices and Determinants, Exercise 1.1, Question number 3. Solve the following system of equation by rank method. 3 equation கொடுத்திருக்காங்க. இப்போ முதல்ல என்ன செய்ய போறோம்? இதை மேட்ரிக்ஸ் மெத்தட்ல தனித்தனியா எழுத போறோம். எப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து எழுத போறோம். 1 1 1 1 1 1. இதுல 2 5 7. Last equation la 2 1 minus 1. அடுத்தது இதில் இருக்கக்கூடிய வேரியபிள் என்னென்னா x y z அதை எழுதிக்கிறோம். equal to மூணுத்துலேயும் RHSல என்னென்ன நம்பர் வந்திருக்கு 9 52 இதில் 0. இது என்னன்னு சொல்லுவோம் a x equal to b. ஏயும் பியும் சேர்த்து எழுதுகிறோம். அதுக்கு பேர் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். தி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் ஏ given b. ஏயோட பியை சேர்த்து எழுதுகிறோம். ஏ தோருக்கு பி தோருக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். ஏங்கிறது 1 1 1 2 5 7 அண்டு 2 1 minus 1. இது A. இதோட பியை சேர்த்து எழுதுகிறோம். பிங்கிறது என்னன்னா 9 52 அண்டு 0. இதை ஒரே மேட்ரிக்ஸுக்குள்ளே எழுதுகிறோம். இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். எப்சிலான் மெத்தடில் ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு பிரைமரி டயகனல் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 2 1 இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 3 எலமெண்ட்டும் 0 வரணும். அது மாதிரி மாற்றுறோம். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, நல்லா கவனிச்சிங்க. செகண்ட் ரோ R2 இருக்குல்ல, R2லேருந்து ஏன்னா நமக்கு இந்த இடத்துல 0 வரணும். இங்கே 0 வரணும்னா இதுலேருந்து இங்கேயும் 2 இருந்ததுன்னா 2 minus 2 0 போட்டுடலாம். இங்கே 2 வரணும். R1ல் 2 வரணும்னா R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். R2ஓட R1 எதால் மல்டிப்ளை பண்ணுறோம்? 2ஆல். 2R1 மல்டிப்ளை பண்ணி இதில் 2 வந்துடுதா, 2 minus 2 சப் பண்ணோம்னா என்ன ஆகிடுது? 0 ஆகிடும். இதை தான் இப்போ செய்ய போகிறோம். R2ல் என்னென்ன எலமெண்ட் இருக்குது? 2 5 7 அண்டு 52. அடுத்தது R1ங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறது. அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2 2 9 2 18. என்ன செய்யணும்? சப் பண்ணணும். ரெண்டுத்தையும் கழிக்கணும் இல்லையா? சப் பண்ணும்போது கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். 2 minus 2 0, 5 minus 2 3, 7 minus 2 5, 52 minus 18 4 34 34ன்னு வருது. இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிடுறோம். செகண்ட் ரோவில் 0 3 5 34. அடுத்தது தேர்ட் ரோ. இங்கேயும் 0 தானே வரணும். அதனால் இங்கே என்ன செய்யணும்? அது தேர்ட் ரோ இருக்குல்ல, R3. அதை நல்லா கவனிச்சிங்க. R3 இங்கே 2 இருக்குது. R1ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக 0 வந்துடும். 2R1 தான் மைனஸ். R3யில் இருக்கிறது 2 1 minus 1 0. அடுத்தது 2R1. R1ங்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2 2 18. சப் பண்ணுறோம். சப் பண்ணும்போது கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். 2 minus 2 0, 1 minus 2 minus 1, minus 1 minus 2 minus 3, minus 18 வருது. இதை அப்படியே எடுத்து இந்த இடத்துல எழுதிடுறோம். 0 minus 1 minus 3 minus 18. 0 0 வந்துட்டு இந்த இடமும் 0 வரணும். அதனால் ஃபஸ்ட்டு R1 அப்படியே இருக்கட்டும். 1 1 1 9. செகண்ட் ரோ அப்படியே இருக்கட்டும். தேர்ட் ரோவில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். ஏன்னா நமக்கு இங்கே 0 வந்துட்டு இந்த இடம் 0 வரணும். இது 0 வரணும்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது 0 வரணும்னா இங்கே 3 இருக்குது. இங்கேயும் 3 இருந்ததுன்னா ஈஸியாக ஆட் பண்ணாலே 0 ஆகிடும். எது?
R3ங்கிறதுல நல்லா கவனிச்சிங்க, R3ல் R2 இருக்குல்ல, R2ங்கிறது இந்த வரிசை, R2ஓட 3 டைம்ஸ் R3 அதை ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். R2 என்ன இருக்குது நல்லா கவனிச்சிங்க, R2ல் 0 3 5 0 3 5 34 இது R2. R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். R3ங்கிறது இது இருக்குது, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 -3 -9 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப -54. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0 3 -3 0 5 -9 -4 34 -54 -20. இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிப்போம். 0 0 -4 இந்த இடத்துல -20. இப்போ டயகனல் பார்ட்ஸுக்கு கீழே இருக்கிறது 0 வந்துட்டு நமக்கு தேவையான வடிவத்தில் வந்துட்டு. ரேங்க் ஆஃப் ஏபி, ரேங்க் ஆஃப் ஏ, ஃபஸ்ட்டு 3/3 மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த இடம் என்னன்னு நம்ம ஆரம்பத்தில் எடுத்துருக்குறோம், ஏன்னு எடுத்துருக்குறோம். 0 இல்லாத ரோ மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. அதனால் ரோ ஆஃப் ஏயோட ரேங்க் என்னன்னா 3. அடுத்தது இதையும் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டும் சேர்ந்தது ஏயோட பியை சேர்த்து கிடைக்கிற இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் என்ன, A/B தானே இதை சொல்லுவோம். இதுக்கு ரேங்க் என்னென்னா இதுலேயும் நான்-ஜீரோ ரோ எத்தனை இருக்குன்னா 1 2 3. அதனால் இதோட ரேங்கும் 3. அடுத்தது நம்பர் ஆஃப் அன்னோன் வேல்யூஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா XYZன்னு 3 இருக்குது இல்லையா, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அதாவது ரோ ஆஃப் A given B ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், அதோட ரோ ஆஃப் A இது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன், எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவல் டு என்னென்னா 3. given equation is consistent and have unique solution. இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிப்போம். இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை எடுத்து எழுதிக்கிறோம். x y z x plus y plus z is equal to 9. Next 0x 3y plus 5 is 3y plus 5z is equal to 34. லாஸ்ட்டில் இருக்கிறது x 0 y 0 z மட்டும் 4z minus 4z is equal to -20. equation 1, equation 2, equation 3. தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிவிடுவோம். z ஈக்குவல் டு 20/4, அந்த பக்கம் வந்து by 4ன்னு வரும். 1 4 4 5 4 20. இசட்டோட வேல்யூ 5. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2. 2ங்கிறது இங்கே இருக்கு இல்லையா, இதில் 3y ப்ளஸ் 5z, இசட்டோட வேல்யூ எவ்வளவு 5 இல்லையா, இசட்டுக்கு பதிலாக 5 கொடுத்தா 5 5 25 equal to 34. 3y equal to 34 plus 25 அந்த பக்கம் போனால் -25. 34 minus 25 நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 9. 3 அந்த பக்கம் போனால் by 3ன்னு வரும். y equal to 9/3 3. y-ஓட வேல்யூ 3. y equal to 3. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், x plus y plus z equal to 9. x தெரியாது, yக்கு பதிலாக 3, zக்கு பதிலாக 5 equal to 9. x is equal to 3 plus 5 8. 8 அந்த பக்கம் போனால் -8. 9 minus 8 1. அதாவது x ஓட வேல்யூ 1. அவ்வளோ.